நமஸ்காரம். பஞ்சத்வாரகா என்பது என்ன? கிருஷ்ண பகவான் தன் சுற்றார்களோடு துவாரகாவிலும் அதை சுத்தியும் வளர்ந்து ஆண்டு மறைந்த ஸ்தலம்தான் இந்த பஞ்ச என்கிற 5 துவாரகா. இதுல 2 ஸ்தலங்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் 3 ஸ்தலங்கள் குஜராத் மாநிலத்திலையும் இருக்கு. இந்த 5 கோவில்கள் பத்தி தான் விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல ராஜஸ்தான்ல இருக்கிற 2 கோவில்கள் பத்தின முழு விவரங்களை சொல்ல போறேன். மேலும் இந்த வீடியோ கடைசியில இந்த 5 இடங்களையும் எந்த யாத்ரா சர்வீஸ் மூலம் சுலபமா பார்த்தோம், பஞ்சத்வாரகா தவிர வேற என்னென்ன இடங்களை பார்க்க முடிஞ்சது, என்ன வசதிகள் இருந்தது, ஆன செலவு போன்ற தகவல்களை சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க துவாரகா ஸ்தலங்கள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்ரீநாத் துவாரகா. ராஜஸ்தானில் உதயபூரில் இருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் நாத்வாரா நகரில் உள்ளது இந்த ஸ்ரீநாத்ஜி கோவில். இங்கு 7 வயது சிறுவனாக பகவான் கிருஷ்ணரின் வடிவம் உள்ளது. முகலாய படையெடுப்பின் போது பாதுகாப்பு கருதி இந்த மூர்த்தி மதுராவில் இருந்து அகற்றப்பட்டு இன்று நாதத்வாரா என்று அறியப்படும் ஷிகாத் கிராமத்தில் 1672ஆம் ஆண்டு கொண்டு வைக்கப்பட்டது. பனாஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் ஆச்சாரியா வல்லபாச்சாரியாவால் நிறுவப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சிலை கருப்பு பளிங்கால் ஆனது. பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை இடது கையால் தூக்குவது போலவும் வலது கை இடுப்பில் இருப்பது போலவும் காட்சியளிக்கிறார். இந்த இடம் ஸ்ரீநாத்ஜி கி அவேலி, அதாவது ஸ்ரீநாத்ஜியின் மாளிகை என்றும் அழைக்கப்படுகிறது. தினசரி 8 தரிசனம் கோவிலின் அட்டைவணைப்படி பக்தர்களுக்கு திறக்கப்பட்டு ஆரத்தி நடைபெறுகிறது. காலை 5:30 மணிக்கு மங்கள ஆரத்தியோடு துவங்கி தினமும் 8 முறை வெவ்வேறு ஆடைகள் மற்றும் அலங்காரங்களுடன் வழிபாடு நடக்கும். இரவு 7:30க்கு ஆரத்தி முடிந்த பின் நடை சாத்தப்படும். நாதத்வாரா என்றால் கடவுள் நுழைவாயில் என்று பொருள். மொபைல் போன்களுக்கு இங்கு அனுமதி இல்லை. சிறப்பு நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 350 ரூபாய். ஸ்ரீநாத்ஜி ஒரு புனித வைணவ தலம். பஞ்சத்வாரகா பயணத்தில் ஒரு முக்கியமான இடம். இரண்டாவது கன்க்ரோலி துவாரகா. இது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்லேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் ராஜ்நகர் கன்க்ரோலி என்ற இடத்துல இருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் ஆட்சி காலத்துல பல கோயில்கள் இடிக்கப்படும் அபாயத்தில் இருந்தபோது கிருஷ்ணரின் சிலை குஜராத் கோகுலத்திலிருந்து பாதுகாப்பு கருதி ராஜஸ்தானுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 1726ஆம் ஆண்டில் கன்க்ரோலியில் உள்ள ராஜ் சமந்த் ஏரிக்கரையில் இந்த சிலை நிறுவப்பட்டது. இந்த கோவில் சிலை மழை வெள்ளத்தில் மூழ்கிய போது மகாராஜர் அமர் சிங் ஒரு குன்று நிலத்தை கோவில் கட்ட கொடுத்தார். பின்னர் பல முறை சீரமைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு சிறிய குன்றின் மேல் அழகாக ஒரு கோட்டை போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. பஞ்ச துவாரகைகளில் ஒன்றாக கருதப்படும் இது கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகையின் புனிதத்தை உணர்த்துகிறது. இங்கு பாலகிருஷ்ணருக்கு மகத்தான ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை சிறிய குழந்தையாக பாவித்து இங்குள்ள பண்டிதர்கள் சிறிய தூளியை ஆட்டி பொம்மைகள் வைத்து விளையாடி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துகிறார்கள். இந்த கோவில் புஷ்மார் கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்கள் பெரிய மத்திய கும்பம், நுணுக்கமான செதுக்கல்கள் மற்றும் அழகான ஓவியங்கள் ஆகும். இங்குள்ள நூலகத்தில் பழமையான கையெழுத்து பிரதிகள் மற்றும் அரிய மத நூல்கள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த பஞ்சத்வாரகா யாத்திரையை நாங்க சென்னையில இருக்கிற ஜெயலட்சுமி யாத்திரை சர்வீஸ் மூலம் 15 நாள் ட்ரிப்பா போனோம். பஞ்சத்வாரகை தவிர புஷ்கர், மவுண்ட் அபு, மாத்ருகயா, சோம்நாத், நிஷ்காலங் மகாதேவ், நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் போன்ற பல இடங்களையும் சிறப்பா பார்க்க முடிஞ்சது. இவர்களோட சீரான திட்டமிடப்பட்ட பயண முறையால் எல்லா இடங்களையும் நிதானமாகவும் முழுமையாகவும் அனுபவிச்சு பார்க்க முடிஞ்சது. இந்த குழு பயணத்தில் உள்ள வசதிகள், செலவு பற்றி அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன். பார்ட் 2 வீடியோல குஜராத்ல இருக்கிற மெயின் துவாரகா, பெய்ட் துவாரகா மற்றும் டாக்கூர் துவாரகாவின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நன்றி.